ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒரு வீட்டில் ஒரு பையன் வந்து காலேஜுக்கு போன பையன் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அவனுடைய ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவன் அந்த காலேஜுக்கு புதுசாக போயிருக்கிறான். ஆகையினால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றி எந்த ஐடியாவும் பேரண்ட்ஸுக்கு இல்லை. அப்போ அந்த அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஐயோ அவன் வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருப்பானோ, அவனுக்கு இப்படி ஏதாவது இருக்குமோ அப்படி ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி ஆளுக்கு 2 பேரும் சேர்ந்து ரொம்ப டென்ஷன் ஆகி எதையோ பேசுகிறாங்க, யாராருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கூட இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க எப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவன் எப்படினாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க 2 பேரும் அதுக்கு ரெடியாக இல்லை. அதுக்குள்ளே சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லி, கூட இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி பாதி பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, இந்த பையனை காணலை அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் சொன்னார், எனக்கு காலேஜில் ஒருத்தரை தெரியும், நான் அவர் வழியாக அங்கே பேசி பார்க்குறேன் அப்படின்னு. அங்கே பேசினப்போ அவங்க வந்து இல்லை, பஸ்ஸில் அவங்க ஏறினதை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த பையன் வந்து சேர்ந்தான். ஒன்றும் இல்லை, என்னுடைய ஃபோன் தொலைஞ்சு போச்சு, அதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். ஏன் கூட தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, ஆகையினால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியலை. அதோட நான் ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். இதை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்துமே, புது ஃபோன் ஆச்சே அப்படிங்கிற டென்ஷனில் நீங்கள் இவ்வளவு தூரம் என்னை தேடுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் அதுக்குள்ள இந்த அம்மா அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி என்னென்னத்தையோ யோசிச்சிட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் தேடுற அளவுக்கு அந்த பக்கம் ஆள் அனுப்பி யாரும் கொண்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சு, அதையெல்லாம் இப்போ யோசிச்சா கொஞ்சம் சிரிப்பாக வருது. பட் பெரும்பாலான வீடுகளில் இந்த மாதிரி டென்ஷன்ஸ் வரத்தான் செய்யுது. நம்ம ஏன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள Z வரைக்கும் நம்ம யோசிக்கிறோம். ஓவர் திங்கிங் இல்லையா? அதுக்கு காரணம் நம்மளுடைய பயம், இன்செக்யூரிட்டி. எதுவும் ஆயிடும் அல்லது ஏதாவது கெட்டது ஆயிடாமல் இருக்க நாம் சில ப்ரிகாஷன்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களினால நாம் எப்பவுமே ஜாஸ்தியாக யோசிக்கிறவங்களா இருக்கிறோம். இது இந்த மாதிரி சுச்சுவேஷன் மட்டும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமான சுச்சுவேஷனுக்கு கூட நாம் எல்லாம் அப்படி பயப்படுறோம். அல்லது அந்த மாதிரி யோசித்து அந்த பிளானிங்கிற பேரில் ஒரு 25 வருஷத்துக்கு நம்ம யோசிக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னு வைங்க, அது தப்பு இல்லை. அது ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு சேர்த்து நம்ம யோசித்து போடுறது தப்பு இல்லை. ஆனால் 25 வருஷம் கழிச்சு நான் என்னவா இருப்பேன், அப்போ எனக்கு என்ன தேவைப்படும், எனக்கு சாப்பாடு என்ன வரும், நான் இதெல்லாம் சாப்பிட முடியுமா, இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் நம்மளால் யோசிக்க முடியாது. அது நமக்கு தேவையும் இல்லை. அது நம்மக்கிட்ட இருக்கிற இன்செக்யூரிட்டியை தான் காட்டுது. இன்றைக்கு நாளை நம்ம வாழுவோம், ஒருவேளை நாளைக்கு நாளையும் நாம் திட்டமிட்டு வாழலாம், தப்பில்லை. மற்றபடி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத எந்த விஷயங்களை பற்றியும் நாம் ஓவர் திங்க் பண்ணி எந்த நேரமும் டென்ஷன் ஆகி புலம்புறதுல அர்த்தம் இல்லை. எப்போவுமே நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்தாப்புல என்ன நடக்குங்கிறது நம்மக்கிட்ட இல்லை, அது ஆண்டவர்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்துக்காக நாம் இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆக வேண்டிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளையும் நாம் கடவுளின் பாதத்தில் வச்சு தான் துவங்குறோம். அவர் தான் நம்ம வழி நடத்துகிறான்னு நம்புகிறோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக நாம் எல்லாத்துக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகணும், அதிகப்படியாக யோசிக்கணும்? அந்த அதிகப்படியாக யோசிக்கிறதுங்கிறது தான் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற பிரச்சனை. அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு பார்ப்போம். ஏன்னா நாம் எவ்வளவு தூரம் அதிகப்படியாக ஓவராக திங்க் பண்ணி அதனால வரப்போகிறது ஒன்றுமே இல்லை. நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே எதையுமே கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. என்ன நடந்திருக்கும் அல்லது என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்படி நமக்கு நம்மளுடைய ரீச்சுக்கு வெளியில் இருக்கிற விஷயங்களுக்காக நாம் ரொம்ப கவலைப்படக்கூடாது, ரொம்ப இந்த மாதிரி நம்மளை போட்டு அலட்டிக்க கூடாது. இதை எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். டென்ஷன் எல்லாருக்கும் வரும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் நம்ம மைண்டில் இது இருக்கணும், எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை, எல்லாமே கடவுளின் கண்ட்ரோலில் இருக்குது. ஆகையினால ஓவராக திங்க் பண்ணுறதுனால எந்த விஷயமும் நம்ம நினச்ச மாதிரி நடக்க போகிறது இல்லை. எது வருதோ அதை நாம் எதிர்கொள்ளுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வரணும். ஜெஸி ரைஸ்.